மதிமகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் நிறுவன தலைவர் CN ராமமூர்த்தி இணைந்திருக்கிறார். பேசலாம். எழுத வச்சு 18 பக்கம் கடிதம் தயார் பண்ணி அன்புமணி கிட்ட கொடுத்தாச்சு. டேய், நீ மலேசியாவில் பண்ணதெல்லாம் நான் சொன்னேன்னு வச்சுக்க, நீ தூக்கு தான் மாட்டிக்கணும். நீங்கள் 2 பேரும் பண்ணணும். ஃப்ராடு பசங்க. அவன் என்ன சொல்கிறான்னா ராம்தாஸ், அதனால தான் சொல்கிறான் தீய சக்தின்னு. இப்போ அன்புமணி என்ன பொழுது கட்ட போகிறான்னு தெரியல. இவங்க எல்லாரையும் அவங்களுக்கு தெரியும், யாரும் பேச மாட்டானுங்க. அப்படி இது அன்புமணிக்கு தெரியாதா? இப்போ தான் தெரியுதான் தீய சக்தின்னு. வாயை விட்டு சொல்கிறா தீய சக்தின்னு யார் சுசிலான்னு. அவர் என்ன சித்தியை போய் பாருன்றாரு, அவன் சித்தியை பார்க்க மாட்டான். அதான் பிரச்சனை. இப்போ என்ன சொல்லிட்டான் ராம்தாஸ், என் வாரிசு கிடையாது, அரசியல் வாரிசு இது வரும்ன்றான். இப்போ அடுத்தது யார் பண்ணுவான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன் கேளுங்க. இவன் அன்புமணி போனானா இன்னொரு ஆள் அருள்மணின்னு வரானா இல்லையான்னு பாருங்க. புதுக்கோட்டைக்காரன். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். ஜெயராமன் இது கடிதம் எழுதினாரு, ராமதாஸ் அவர்கள் வந்து கடிதம் எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. என்ன விஷயம் சார் அது? இல்லை, அவர் ஜெயராமனை கூட்டாரு. ராமதாஸை கூப்பிட்டு, டே ஜெயராமா இது சொல்ல ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டோன்னே, டே உன்னை வந்து நீ என்ன பையன், நீ வந்து குழா ரிப்பேர் பண்ணியிருந்த, நீ பிளம்பரு, உன்னை வந்து நான் ஒரு கவுன்சிலர் ஆக்கினேன். கவுன்சிலராக மட்டும் இல்லை, அந்த மண்டல குழு தலைவராக ஆக்கி உனக்கு நல்லா சம்பாரிச்சேன், நல்லா போனேன் வந்தேன். இப்போ எங்கே இருக்கிற நீ? கிரீன்வேஸ் ரோட்டில் வீடு இருக்குது உனக்கு. அந்த இடத்துல, ஆமாம் கிரீன்வேஸ் ரோடு பந்திரி, நம்ம பெரிய வீடு பங்களாவில் தான் இருக்கிறியா? ஆமாம். அப்போது நான் சொல்கிறதெல்லாம் நான் எழுது. எப்படின்னு சொன்னால், அந்த ஏகே மூர்த்தி எனக்கு அந்த சுசிலாவுக்கு திருமணம் ஆகிற வரலாம் 5 இடத்துல வீடு பார்த்து கொடுத்தான். நாங்கள் எங்கே தங்கியிருந்தேன், இங்கே எங்கே போனேன், இவ்வளோ இதெல்லாம் கொடுத்தேன். இதை வந்து இந்த ஏகே மூர்த்தி கூட அவன் அன்புமணி சேர்ந்துக்கினுக்கிறான். அதனால் ஏகே மூர்த்தியை பற்றி சொல்லு. ஏகே மூர்த்தி என்னென்ன பண்ணான்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த சொன்னதெல்லாம் எழுதணும்னு சொல்லி எழுத வச்சிருக்கிறாரு. எழுத வச்சு 18 பக்கம் கடிதம் தயார் பண்ணி அன்புமணி கிட்ட கொடுத்தாச்சு. தயார் பண்ணி அவர்கிட்டே கொடுத்தாச்சா? அன்புமணி கிட்ட அவர்கிட்ட காமிச்சிட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா, நீங்கள் சொன்னதெல்லாம் இருக்குது, சரி கையெழுத்து போடு, கொண்டு போய் கொடுன்னு சொன்னால் கொடுத்தாச்சு. இப்போ அது ரீசெண்டாக நடந்தது. இப்போ ஒரு தகராறு நடந்துன்னு இருக்குது. இப்போ வந்து ஏகே மூர்த்தி வந்து ஏன் அன்புமணியை ஆதரிக்கிற மாதிரினா சென்னையில் இருக்கிற மாதிரி, பெரிய தொழில் நிறுவனங்கள்லாம் வச்சிருக்கிற மாதிரி. அவன் கம்பெனியில் 7000 பேர் வேலை செய்கிறான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஓகே, அடுத்தது வந்து என்னென்னா, அவருடைய பொண்ணு வந்து இந்த கவிதா பையனுக்கு கொடுத்துருக்காங்க டாக்டர். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது அவன் வந்து ஒன்றுமே செய்ய மாட்டான், போக மாட்டான், எல்லாத்தையும் சுற்றி எடுத்துன்னு வந்துச்சு. சாமியா எல்லாத்தையும் ஓட்டுன்னு ஓட்டிடுது. ஸோ ஒன்றும் இல்லை, அதனால் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி சொன்னாங்க. சரி, இது வந்து லெட்டர் கொடுத்துட்டான். இது முடிஞ்ச உடனே இந்த கோகா மணி இருக்கான் பாரு, அவன் வந்து என்ன பண்ணான், இங்கே சென்னைக்கு வந்த உடனே ஒரு 10 தடவை ஃபோன் போட்டு நீ வா நீ வா நீ வா அப்படின்னு ஜெயராமனை கூப்பிட்டான். ஜெயராமனை கூப்பிட்டதுக்கு ஜெயராமன் எதுக்கு நம்மளை கூப்பிட்றான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னு சந்திச்சாங்க. இப்போ வந்து இந்த CN ராமமூர்த்தி தலையை வெட்டணும், நீ போய் சொன்னது ராம்தாஸ் சொல்லி தான் வந்து சொல்கிறேன், நான் தான் சொல்கிறேன், என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, வெட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் ஏன் வெட்டணும் அப்படின்னா, நானே ஏற்கனவே 19 கேஸில் மாட்டிக்கின்னு நடந்துன்னுக்கிறேன், என் குடும்பமே நடு ரோட்டில் வரும், நான் போய் ஏதாவது ஒன்று தகராறாச்சுன்னா என் குடும்பத்தை ஏன் பார்த்துக்குவான். இவங்க கேட்டது. ஸோ நீ பார்க்குறல்ல ஏகே மூர்த்தி, நீ தானே அவ்வளோ கொள்ளை அடிச்சு வச்சுக்கிறீங்க, நானா கம்மியாக தானே வச்சுருக்கிறேன் என்ற அளவுக்கு தானே இருக்குது, நீங்களாம் வேனில் ஏற்றின்னு போகிற அளவுக்கு அடிச்சு வச்சுக்கிறீங்க, போங்கடா நீ போய் அவனை ஏகே மூர்த்தியை பார்த்து நீ பார்த்துங்கன்னு சொல்லிட்டான். கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. இப்போ இவனு என்ன பண்ண, அந்த கோகா மணியை வந்து ஏற்கனவே என் பேரில் எந்த இடத்துலையும் கேஸ் போட முடியல. தமிழ்நாடு முழுக்க ட்ரை பண்ணானுங்க. இதில் வந்து சேலத்தில் கேஸ் போடும்போது கேஸ் போடலாம் அப்படி அன்புமணியை கேஸ் கொடுக்க வராரான்னு கேட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது, இப்போ இன்னும் விவரம் இல்லாமல் இல்லைன்னா பண்ணியிருப்பாங்க. இது வந்து குஷ்பு மாதிரி கேஸ் போட்டு எல்லாத்தையும் பண்ணணும் அப்படி இப்படின்னு. இவங்க வந்து 5 இடத்துல வந்து தருமபுரின்றது வந்து ஒரு ரிமோட்டாக இருக்கிற இடங்களை, இப்போ தருமபுரி விட்டுடுங்க, அப்புறம் வேற மாதிரி பெரிய டவுனாக இருக்கிற இடத்துல விட்டுடுங்க, இல்லாத இடங்கள்ல இருக்குது இல்லையா கோர்ட்டு, அங்கே வந்து ட்ரை பண்ணாங்க. அந்த கோர்ட்டில் ட்ரை பண்ணும்போது 5 இடத்துலையாவது மினிமம் போடணும் அப்படின்னு. கோர்ட்டுன்னு என்ன கேட்டேன்னா, யார் பாதிக்கப்பட்டான்னு அவன் கேஸ் போடணும், ஒன்றுத்துக்கும் சம்மந்தம் இல்லாதவனா கேஸ் போட முடியாது. இப்போது நிறைய ஜட்ஜுங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணாமலே அப்படியே எக்ஸாம் எழுதி வந்தவங்கள உட்கார வச்சுக்கிறாங்க. ஸோ ஜட்ஜுங்களை நான் தப்பாக சொல்லலை, அது மாதிரி போட்டிருக்காங்க. போட்டது ஒருத்தர் மீதி 3 பேர் இந்த மாதிரி சீனியராக இருந்து
முறையாக தேர்ந்தெடுத்து வந்தவனுக்கு எவனும் ஏற்றுக்கல. சரி, முடிஞ்சு போச்சு. இப்போ கேஸ் நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து நான் ஹைகோர்ட் போட்டு எல்லாத்தையும் எடுத்து நான் கேன்சல் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்குறேன். ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அந்த இது வேலையை அவன் தான் பண்ணுறான். ஸோ இந்த கோகாமணின்ற அந்த குரங்கு அந்த தாழ்வழி நான் சொல்கிறதுக்கு வந்து தப்பு கிடையாது. அந்த பையனை நான் பார்த்து போட்டவன். சரி, ஏதா போகிற நீ தின்றதுக்கு செஞ்சு ஒன்றுக்கான ஏதோ வாங்குற பழப்பு நடத்துகிற, டேய் நீ மலேசியாவில் பண்ணதெல்லாம் நான் சொன்னேன்னு வச்சுக்க, நீ தூக்கு தான் மாட்டிக்கணும். நீங்கள் 2 பேரும் பண்ணணும். ஃப்ராடு பசங்க அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, இது வந்து ஒரு வேலையா என்னை வந்து இது பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. ஸோ நீ வந்து என்ன பண்ணுற, நீ என்னென்னலாம் வேலை பண்ணுற எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். டேய் நீ வந்து செத்து போயிட்டான். அவன் பொண்டாட்டி கிடையாது, இவன் தான் தியாக செம்மலாம். அவன் என்னென்ன ஃப்ராடு பண்ணியிருக்கான்னு இப்போ பட்டியலே இருக்குது. நான் அடுத்தது வந்து தனியாக கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் சொல்கிறேன். இல்லை, இப்போ ஜிகே மணியை தான் கோகா மணின்னு சொல்கிறீங்க. இப்போ ஜிகே மணி வந்து ரொம்ப சோகமாக தாடியெல்லாம் வச்சுட்டு, நான் குடும்பத்துக்கு யாருக்கும் உங்ககிட்ட சொல்லாமல் நான் எங்கேயாவது போயிடுறேன், என் மேலே பழி சொல்கிறாங்க, நான் போய் கூட்டணிக்கு மறைமுகமாக பேசுவேனா, நான் போய் கட்சியை பிரிக்க பார்ப்பேனா, என் மேலே இப்படி அபாண்டமாக பழி சொல்கிறீங்களேன்னு சோகத்திலேயே நடமாடிக்கிட்டு இருக்காரு. அவர் மேலே இப்படி பழி சோகத்தில் நடமாடுறோம். என்ன சொல்கிறேன், நான் தான் முத்தமிழுக்காக முத்தமிழ் அறிஞர்னு சொன்னான்றான். எங்க வெளியிலேருந்து சொல்ல முடியுமா? ஒரு கட்சியில் அப்படின்னா விட்டு வச்சுப்பாங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன சொல்லணுமோ, இங்கே பல்கலைக்கழகம் வைங்க அப்படின்னா நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு பண்ணுறேன். நீ என்ன வேலை, மாமா வேலை தானே பண்ணின்னுக்கிற. நீங்க கட்சிக்கு என்ன வேலை பண்ண? நீ என்ன, டேய் நாங்களாம் வளர்த்து விட்டது மேலே நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க, நீ என்ன கிளை அமைச்சிங்களா, கஷ்டப்பட்டீங்களா? டேய் நீ வந்து 1991 அவன் என்னம்மா பையன், அவன் வந்து தொண்டரணி தலைவர்மா, மாநில தொண்டர் அணிக்கு 1991 95 வரலாம். அந்த கருணாநிதி கருணாநிதி வந்து இது யாரு செயலாளர். ஸோ நீ இதுதான் இருந்த. அதுக்கப்புறம் அந்த தீரன் போன பிறகு நிற்கும் போது பெண்ணகத்தில் நின்று ஜெயிச்சு, அது ஓகே. அதுலேருந்து தக்க வச்ச இதுவரை நீ எத்தனை தடவை தேர்தலை சந்திச்சிருக்க? 8 தேர்தல், 8 எம்எல்ஏ தேர்தல் சந்திச்சு 4 இதில் ஜெயிச்சிருக்கிற. ஓகேங்களா? வேற இடம். அதுக்கப்புறம் வந்து நீ ஒரு எம்பி தொகுதிக்கு நின்ன. அது எங்கே நின்ன? கிருஷ்ணகிரி. உன்னை பற்றி எனக்கு நீ தேர்தலில் நின்று ஜெய் எல்லாம் போ, ஏன்கிட்ட வராத, நான் பொழந்து எடுத்துருவேன், உன்னை விட மாட்டேன். நான் தான் சொல்கிறேனே, நீ வந்து இந்த வேலையை அவன் தான் பண்ணுறாம்மா, இல்லைன்னு சொல்லுங்கள். எப்போயா ஒரு பத்திரிக்கையாளரோ இப்போ இந்த டிவியில் பார்க்குறாங்கல்ல, இவன் பண்ணுறான், இவன் வந்து எல்லாரையும் அவன் என்ன சொல்கிறான்னா ராம்தாஸ், அதனால தான் சொல்கிறான் தீய சக்தின்னு. இப்போ அன்புமணி என்ன பொழந்து கட்ட போகிறான்னு தெரியல. இப்போ அவனை வந்தானே அவங்க ஒய்ஃப் இதெல்லாம் அங்கே நிற்கிறாங்க தருமபுரியில், அவன் இதுக்கப்புறம் போக முடியாது. அன்புமணி இவங்கெல்லாம் வச்சுக்கின்னு தான் வேலை பார்க்குறாங்களே, ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த கோகாமணி அந்த வேலையை செய்கிறான், செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ இதே மாதிரி தான் இவங்களுக்கு அப்போ போன பண்ருட்டி ராமச்சந்திரன் போனாரா, அவர் சண்டை போட்டு போனார், அவர் தலையை வெட்டு அப்போ சொல்கிறது. அடுத்தது வந்து இந்த தீரன் தலையை வெட்டு. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த நிறைய பேர் இருக்கும். அதில் வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி 2000 அந்த அப்போல்லாம் நியூ இயர் போது எல்லாரும் கூடி இது பண்ணுவாங்க, ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுறதுன்னு. அதுக்கப்புறம் தான் அதோட தான் ஆங்கில புத்தாண்டே இவங்க கொண்டாடுறது இல்லை. அதில் வந்து வாழப்பாடி தலை வெட்டி எடுத்துன்னு வருவேன்னா. சரி, இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் ரெக்கார்டு இருக்குது. முதலமைச்சர்கிட்டே கொண்டு போய் எல்லாம் கொடுத்துமே கலைஞர்கிட்ட. இது பாருங்க, இந்த மாதிரி ராமதாஸ் அவர்கள் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடி இருக்காரா? ஏங்க அவன் அது எல்லாம் கொண்டாடி தாங்க இருந்தான். நான் தான் சொல்றேன், அவன் திருட்டு பையங்க மொல்ல மாதிரி பையன். ஏன் கொண்டாடல? ஒவ்வொரு வருஷம் நீங்க எடுத்து பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடி இருக்கான். அப்புறம் வந்து பெரிய பெரிய 5 ஸ்டார் வாழ தான் பேட்டி கொடுத்துட்டு இருந்தான். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் என்ன ஏன் பாட்டாளிங்கிறீங்க, இவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் பேட்டி கொடுக்குறீங்கன்னு அப்புறம் தான் குறைச்சிக்கினானுங்க. புரியுதுங்களா? கடைசி இப்போ மட்டும் என்ன அக்கார்டில் கொடுக்குறான், அது என்ன அது 7 ஸ்டார் ஹோட்டல் தானே. ஸோ அந்த மாதிரி கல்டனில் தான் தங்குறான். ஏமா இதுக்கு முன்னாடிமா அவனுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 11 ஆண்டு இது இருந்தானுங்கல்ல, எப்பயுமே சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வருஷத்துக்கு 2 தடவை கிளம்பிடுவானுங்க குடும்பத்தை கூட்டுக்கிட்டு. வேர்ல்டு டூர் போயிட்டு வந்தாங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தனை பிடிச்சி போயிட்டு வந்தானுங்க. ஸோ இவனுக்கு வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு வெளியில் தெரியல. இந்த சுனாமி வந்தது அப்போ எங்கே இருந்தான் அந்த பையன் அன்புமணி? இங்கே இருந்தால் இந்தியாவில் என்ன, அவன் எந்த நாட்டில் இருந்தான்னு எனக்கு நம்ம தான் சொன்னோம். டே இல்லை, அப்புறமா வந்துட்டு இன்னும் அப்படியே இன்னொருத்தனை கொடுக்குற உதவியை மருத்துவ உதவி தாங்க கொடுத்தா மாதிரி சொல்லிக்கிறாங்க. சரி, யார் எது செஞ்சாலும் அவனுக்கு வருவானுங்க, இங்கே இல்லை. சரி, அவங்க எங்கேயா போட்டோம் வரட்டும், அது பிரச்சனை இல்லை. ஸோ இந்த சமுதாயத்துக்கு பேரை சொல்லி ஏமாத்தனோன்னா கண்டுக்குங்க, இவன் சரியில்லை. இவன் வந்து 18 பக்கம் லெட்டர் கொடுத்துட்டான், 2வது தலையை வெட்டுறதுக்கு சொன்ன பிறகு அவன் ஓடிட்டான். அப்போ எவனும் வரல. ஏன் உங்க தலையை வெட்ட சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்களா? ஆமாம், உத்தரவு. அவர் பெரிய இவரு அவனை நான் சொல்லியிருக்கேன், டேய் ராம்தாஸ் நான் தைலாவரத்துக்கு நான் வரேன்டா, நீ நான் வரேன்னு சொன்னால் அவன் அப்படியே சோபருக்கு எப்படி இருந்தாலும் எகிரி குச்சி ஓடிடுவான். ஒன்றுக்கு இல்லைன்னா அங்கேயே அடிச்சுப்பான். அவன்லாம் ஒரு ஆள் பையன். அவன் வந்துமா எங்களுக்கு நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேன்னா, எங்களுடைய உழைப்பு ரத்தம் வேர்வையாகி போனது மட்டும் நான் கேட்கல. இந்த சமுதாயம் வந்து நல்லவன் சொல்லி ஈர்த்து வந்து விட்டோம். தப்பாக நாங்கள் வந்து புரிஞ்சுக்கணும்.
இப்போ சரியில்லை, இவன் இந்த இதுவே இல்லை, செய்யவே மாட்டான்றதை உறுதியாக செஞ்சுக்கிட்டு அறுதிக்கிட்டு தான் நான் பேசுகிறேன். இல்லைன்னா நான் எதுக்கு அவனை போய் பேச போகிறேன்? எவ்வளோ பேர் இருக்காங்க. நாங்கள் வேறு யாரையாவது தரக்குறைவாக பேசுகிறோன்னா, மரியாதை குறைவாக பேசுகிறோன்னா நம்ம பேச மாட்டோம். நாம் படிச்சிருக்கிறோம், தகுதியானவங்க, இந்த மாதிரி பேசுறதே தப்பு. புரியுதுங்களா? நாம் வந்து அப்படி இருக்கிறவங்கள வந்து இவங்களை பேச வைக்கிறான்னா என்ன அர்த்தம்? சார் நீங்க ஒவ்வொரு பேட்டியிலையுமே வந்து இந்த சுசீலா பின்னாடி இருந்து சுசீலா தான் ஏக்குறாங்க, சுசீலா சொல்றதுதான் ராமதாஸ் அவர்கள் கேட்பாங்க, அவர் வச்சு படிக்கக்கூடிய அறிக்கையை வந்து சுசீலா தான் எழுதி தராங்க, அவர் ராமதாஸோட இருக்கிறவங்க எல்லாமே அவங்க சொல்றபடி தான் நடக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றீங்க. முதல்ல யார் அவங்க? அப்படி ஒரு கேரக்டர் யாருமே பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை, நீங்க மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ராமதாஸ் குடிசையில் ஒரு டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணின்னு இருக்கும்போது அப்போ வந்து 2 ரூபா வாங்குவார். அந்த வீடே வந்து எங்களுடைய நண்பர்களுடைய இல்லம் தான், அதுவும் வாடகைக்கு இருந்தார். அந்த அன்புமணி, அந்த இவங்கெல்லாம் இந்த கவிதா, அந்த காந்தி, இவங்க பிறந்தது எல்லாம் வாடகை வீட்டில் தான் பிறந்தாங்க, அதே இடத்துல தான். சரி, ஓகே. இப்படி இருக்கும்போது சுசீலான்றது யாருன்னு கேட்டிங்கன்னா, அது 4ஆம் கிளாஸ் படிச்சிருந்ததுமா, சின்ன பொண்ணு. அது அவங்க அம்மா வந்து அதே ரோட்லேயே ஒரு ஓரமாக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இட்லி சுட்டு கொடுப்பாங்க. அது காலையில் இட்லி சுட்டு கொடுத்த உடனே இந்த வீடுங்களெல்லாம் போய் கொடுத்துட்டு விற்றுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து உக்காந்துக்கின்னு டோக்கன் போட்டுரும். இந்த டாக்டர் வர்றவங்களுக்குலாம் டோக்கன் அந்த தான் அது. அது வந்து நர்ஸும் கிடையாது. நிறைய பேர் நர்ஸுன்னுவாங்க. நர்ஸாக அதுக்கு என்ன சம்மந்தங்குது? 4ஆம் கிளாஸ் படித்த பொண்ணு. ஸோ இப்படி இருக்கும்பொழுது அது வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் திருமண வயசு வந்தவொடனே ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து திருவண்ணாமலையில் கல்யாணம் பண்ணோன்னே இவன் என்ன பண்ணுறான், 4 குண்டரங்களை அனுப்பி 2 கார் அனுப்பி கல்யாணம் பண்ணுறவரெல்லாம் விட்டுட்டான். போய் அங்கே போய் தாலி எடுத்து அதை போட்டு இழுத்துன்னு வந்துட்டான். இழுத்துன்னு வந்து இதெல்லாம் ஊருக்கு இதெல்லாம் நாங்கள் இழுத்துன்னு வந்தது இல்லாமல் முதல் வேலையை அந்த பொண்ணை சம்மதிக்க வச்சு இது பண்ணி ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டான். ஸோ அது வந்து குழந்தைய பிறக்காத அளவுக்கு இப்போ டெஸ்ட் பண்ணாலும் அதெல்லாம் தெரியத்தான் செய்யும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அப்படி வந்து இது வந்துன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அங்கே எல்லா வேலையும் அது தான் பார்த்துது. இந்த பசங்கள்லாம் சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போகிற காலத்துலேருந்து தெரியும், அன்புமணி எல்லாரையும் தெரியும், அந்த பரசுராமன்லேருந்து எல்லாரும் தெரியும். ஸோ இவங்க இப்படி வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அவன் வந்து இந்த பரசுராமன் இந்த அடித்து துரத்தி விட்டான், இங்கே இருக்கக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் வீடு அங்கங்கே பார்த்து அந்த இதுக்கு பக்கத்தில் அச்சிரப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தார், செல்வராஜின்னு சொல்லிட்டு, அவர் செத்து போயிட்டார். அவர் பாதுகாப்பில் கொஞ்ச நாளுங்க அங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து திண்டிவனத்துலேயே அந்த இது இருந்தது, காந்தி சிலை, அது பக்கத்தில் வீடு எடுத்து கொடுத்துட்டு போய் இது பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே வர இவங்க கொள்ளை அடிக்க இதுக்கெல்லாம் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சு விஸ்வகர்மா அறக்கட்டளைன்னு சொல்லி இவங்க தான் அது எல்லாத்தையும் ஃபண்டுலாம் கொடுத்து கோடிக்கணக்கில் கொடுத்து இன்றைக்கி பெரிய மீட்டிங், நான் கூட சொன்னேன் 3 நாளுக்கு முன்னாடி மீட்டிங் போட்டாங்க, அந்த அளவுக்கு வளர்ந்து இது பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் தெரியும், இந்த எம்எல்ஏ ஒருத்தரும் விடாமல் கோகாமணிலேருந்து எல்லாம் தெரியும், அங்கே போய் நின்று கிடப்பானுங்க. அந்த ஃபோட்டோலாம் இருக்குது, நீங்கள் அருள் போய் நின்ற ஃபோட்டோ இருக்குது, அந்த எம்எல்ஏ நின்ன அவன் இருக்குது, முன்னாள் இது எல்லாம் இருக்கிறார்ல, அவர் பேர் என்ன, இந்த பங்கார் அடிகளார் பையன், அவங்க கூட அங்கே போயிருக்கிற மாதிரி, அவங்க கூட அந்த இவரெலாம் இருக்கிறாரு, இந்த வந்தவாசி தொகுதி எம்பி, முன்னாள் எம்பி, அவரெல்லாம் கூட இருக்கிறாரு. ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இவங்க எல்லாரையும் அவங்களுக்கு தெரியும், யாரும் பேச மாட்டானுங்க. அப்படியே இது அன்புமணிக்கு தெரியாதா? இப்போ தான் தெரியுதான் தீய சக்தின்னு. எல்லாம் வச்சுருந்து இதெல்லாம் போனதெல்லாம் யார்? சரிங்க, இங்கே இருக்கிறாங்க. இப்போ வந்து மெட்ராஸில் வந்து ராமதாஸ் உடம்பு சரியில்லாத போது யார் வைத்தியம் பார்த்தது? கூட இருந்து வைத்தியம் பார்த்தது அவங்க தான். ஏன்னா இது அந்த சரஸ்வதி வந்தாங்களா, இல்லை சௌமியா வந்ததா, இவன் பையன் வந்தானா? அவங்க தான் இது போய் ஹாஸ்பிட்டலில் கடந்து அதெல்லாம் பண்ணாங்க. சரி, அது அவங்க பண்ணுறாங்க, அது சொந்த விஷயம், நம்ம எதுவும் சொல்லி ஒரு உதவி பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ அது அவருடைய பர்சனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அரசியலில் அவங்களோட தலையீடு இருக்கா? அவங்க தான் அரசியலே நடத்துகிறாங்க. நான் தான் சொல்கிறேன்னு, அதனால தான் தீய சக்தின்றேன். இப்போ சொல்கிறான்ல தீய சக்தி, வாயை விட்டு சொல்கிறா தீய சக்தின்னு யார்? சுசீலான்னு. அவர் என்ன சித்தியை போய் பாருன்றாரு, அவன் சித்தியை பார்க்க மாட்டான், அதான் பிரச்சனை. இப்போ வந்ததே இந்த ரிப்ட் வந்து பெருசானது, எல்லா பணமும் அங்கே போயிடுது, அதனால தான் இருக்குதுதான் தொடச்சி எடுத்துன்னு வந்துட்டான், நீ என்ன பண்ணுற பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் என்ன சொல்கிறேன், உனக்கு வந்து மாதமான இவ்வளோ தரேன், நீ அதை வச்சு நீ வந்து இது கேட்டெல்லாம் சாத்திக்கா, பேர பிள்ளைங்களோட விளையாட உள்ளுன்னு. ஸோ இவங்க வந்து என்னன்னா, இப்போ யார் பணம் இந்த சவுக்கு சங்கர் கூட பேட்டி எடுத்தார், விசரமாக இந்த விரசமா கூட கேளுங்க அப்படின்னாரு. அவர் கேட்பாருன்னு பார்த்தா அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னே கேட்கல, மீதெல்லாம் கேட்குறாரு, ஏன் விட்டாருன்னு தெரியல. இன்னொன்று வந்து அவர் பேசும்போது சொல்கிறார்ல, விரசமாக இருந்தால் கூட கேளுங்க பரவாயில்ல அப்படின்றாரு. அவர் கேட்கலையே, இதெல்லாம் கேட்டிருக்கலாம் அவர், மீதியெல்லாம் கேட்குறாரு போறாரு. இல்லை, இப்போ வந்து அவங்களுடைய பலருக்கு எவ்வளோ பர்சனல் இருக்கும், அதனால அதை அவர் கேட்காம இருந்திருக்கலாம். மேபி அது அரசியல் தலையீடு இது பலது இல்லைங்க, இதுதாங்க மெயின். நான் வந்து இப்போ என்ன சொல்கிறேன், அரசியல் வாரிசே வராது,
இப்போ என்ன சொல்லிட்டான் ராமதாஸ், என் வாரிசு கிடையாது, அரசியல் வாரிசு இது வரும்ன்றான். இப்போ அடுத்தது யார் பண்ணுவான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன் கேளுங்க. இவன் அன்புமணி போனான்னா இன்னொரு ஆள் அருள்மணின்னு வரானா இல்லையான்னு பாருங்க, புதுக்கோட்டைக்காரன். அது வரும், நான் இப்பயே சொல்லி வைக்கிறேன், இதெல்லாம் நடந்துன்னு இருக்குது வேலை. அருள்மணின்றவன் வரான். யார் அருள்மணின்றவங்க? அருள்மணின்றவங்க அவங்க திண்டிவனத்தில் இருந்தாங்க, இவங்க பையனுங்க, அவங்க பையன்லாம் அந்த அம்மா டியூஷன் சொல்லி கொடுத்தாங்க. இந்த பையன் பேர் அன்புமணி, அந்த பையன் பேர் அருள்மணி. அவன் பிஜி இவனோட நல்லா படிச்சு புதுக்கோட்டையில் இருக்கிறான். ஏமா அவனு பெரிய இது ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்குது. அவங்க தான் சவுத்தே பார்த்துட்டு இருந்தாங்க. நான் எல்லாம் சொல்கிறது உண்மைமா, இப்போ என்னைக்கு இருந்தாலும் வரப்போகுது, வெரிஃபிகேஷன் பாருங்கள். அப்போ இவன் அன்புமணி இல்லைன்னா அருள்மணி ராமதாஸுக்கு ஓகே, நம்ம டிவியேட்டாக போகிறோம். இது வந்து சுசீலா வந்து இதெல்லாம் பார்த்துக்கிறாங்கல்ல, தாலி வாங்கிட்டு வந்து கொடுத்தது கூட ஏகே மூர்த்திங்க. அவன் தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி. நீங்கள் எங்கே இருந்தாலும் பாருங்கள், ராமதாஸ் எங்கே இருந்தாலும் அங்கே தான் இருப்பான் அவங்க வீட்டில். இப்போது வந்து வீடு ஃபுல்லாக இது பண்ணிட்டு ஒரே ஒரு ஆள் என்ட்ரின்னா அது ராமதாஸ் தான், வேறு யாரும் கிடையாது. ஸோ இப்போ அவங்க அங்கேருந்து இங்கே வராங்கல்ல, சென்னைக்கு எங்கே யார், துரைமுருகன் வீட்டுக்கு 4வது வீடு மாலையில் தங்கியிருக்காங்க. அவங்க வந்தால் கூட ராமதாஸ் நடக்க முடியலனா அவரை கையால் அப்படி 2 கையால் தூக்கின்னு போகிறோம் யார், ஏகே மூர்த்தி. ஏகே மூர்த்தி தான் அவங்க வர்றதுக்கு முன்னாடி சிலிண்டரு, சமையலுக்கான சாமான், மளிகை சாமான்லாம் கொண்டு வந்து அவனுடைய வீட்டில் இருக்க சுரேஷ்ன்றவன் டிரைவர் கொண்டு வந்து கொடுத்துருவான். அங்கேருந்து வர்றதுக்கு யாருன்னா அந்த காரில் கூட்டிகிட்டு வரவன் ராமதாஸ் இதெல்லாம் பேட்டி கொடுக்கும்போது மைக்கெலாம் செட் பண்ணுவான். அவன் பேர் உதய். அவன் இருக்கிறான், அவன் தான் வந்து அதை பண்ணுவான். இப்போ பண்ணி கூட்டின்னு வரவன் வரும்போது அவங்க காரில் கொண்டு வந்து விட்டுட்டு அவன் பஸ் ஏறி போயிடுவான். புரியுதுங்களா? போகும்போது இவன் எடுத்துன்னு போய் அவங்க வச்சுருவான். ஸோ இதுதாங்க நடந்துருக்குது. பச்சையாக எல்லாருக்கும் தெரியும், நம்ம சொன்னால் எவனும் கேட்க மாட்டோம். அப்புறம் நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணுறோம். அப்புறம் வந்து நாங்கள் தான் இதை புதுசாக கண்டுபிடிச்சோம், எவ்வளோ இருக்குது, ஒன்றும் இல்லாத உப்பு சப்புக்கு இல்லாதெல்லாம் போட்டு பண்ணுறீங்க, இதெல்லாம் கண்டுபிடிச்சி போட்டு எழுதுங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது, இவ்வளோலாம் வேகமாக பண்ணுறான். எத்தனையோ சத்தியம் பண்ணான். முதல்ல சொல்கிறேன், என் பிள்ளைக்கான சத்தியத்தை தாண்டிட்டேன். இப்போ 2வது சத்தியம், கட்சிக்கே நான் தலைவராக வரமாட்டேன்னா இப்போ தலைவராக வந்து இந்த சத்தியத்தை தாண்டுறான். இது மாதிரி போடிக்கின்னு இருக்குதா, இதெல்லாம் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணணுமா இல்லையா? ஒருத்தர் வந்து தப்பு பண்ணலாம், ஆனால் இது வந்து என்ன மாதிரி இது அன்ரிப்பேரபிள். ஸோ இப்போ கூட சொன்னேன், வந்து தேர்தலில் நின்று ராமதாஸ் கூட இருக்கிறோம், கடைசி இதில் அன்புமணி கூட இருக்கிறவங்களாம் நிற்கிறானுங்க, ராமதாஸ் கூட இருக்கணும் தனியாக நிற்கிறானுங்க வந்துச்சு. அதான் சொன்ன அண்ணா திமுக மாதிரி இது பாமக, இது அன்புமணி பாமகன்னு போயிடுச்சுன்னு வச்சுங்க. இவன் சொல்லுவான் அன்புமணி கூட இருக்கணும், எவனுக்கு ஓட்டு போடாதான்னு சொன்னான்னா யார் சொன்னதை கேட்பானுங்க? ராமதாஸ் சொன்னதான் கேட்பாங்க. ஒன்றுமே இல்லாட்டாலும் அந்த காலி டப்பாவை உருட்டின்னு இருக்கிறான் அவன். அந்த மாதிரி பேசுவான், ஏன்னா மீடியா அப்படி. அதுக்கு புதுசாக காரணம்லாம் கண்டுபிடிச்சி சொல்லுவான். அதுக்கு அன்புமணி கேட்குறேன்ல, என் மனைவி வந்து யார், அவங்க வந்து பாரம்பரியமிக்க ஒரு கட்சியினுடைய குடும்பத்திலேருந்து, அவங்கள பேசினா என்னால் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு. சரி, அவங்கள பேசினா பொறுத்துக்க முடியாது, நீ அப்புறம் பேசுறியடா, அவங்கள தப்பாக பேசுகிறான். சரி, வயசானவன் அவன் தான் மூளை மயங்கி போய் கிடக்கிறான், அவனுக்கு வந்து சரியில்லை, ஞாபக சக்தி, நீ தானே சொல்கிற, நீயே சொல்கிற ஆள் எப்படி அவங்க அப்பனை பேசுகிறல்ல, அவங்க அப்பன் பேசுறது நீ விட்டுட வேண்டியதானே, ஏன் அதுக்கு பெரிய பொருட்படுத்துகிற? அவர் சொல்கிறத ஒன்றும் கண்டுக்காதீங்கன்னு சொல்லு, அது சரியில்லை, புத்தி கோளாறு ஆயிடுதுன்னு சொல்கிற, வயசான காலத்தில் மாற்றி பேசுகிறாரு, 3 தீய சக்திகள் பேச்சை கேட்டு நடந்துக்கிறாரு அப்படின்னு. இல்லை, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் அடிக்கடி சொல்கிறதா, அவனுக்கு வாயில் வரல வச்சா கடிக்க தெரியாது. கையாலே தூக்கினா எல்லாம் எம்எல்ஏ கடலில் போட்டுருன்றான். இந்த வயசில் நீச்சல் குளம் அடித்து நீந்தி என் ஸ்ட்ரென்த்தை பாருங்கிறான். போன எந்த நிருபர் கேள்வி கேட்டாலும் வந்து என் கையை பிடிச்சி பாருங்கிறான். கரெக்டுங்களா? யாராவது போகிறவங்க முதுகெலும்போட ஒரு கேள்வி கூட கேட்குறதில்ல. என்னென்னா, ஒருத்தரே ஒரே ஆள் எவனுக்கா தில் இருந்தால் இந்த 10.5% கேள்வி கேட்கும்போது எத்தனை பேர் அடிச்சு அவரை அனுப்பினீங்க வெளியே. ஸோ 1 கோடி பேருக்கு மேலே பார்த்தான் அதை. ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீ கேளுங்க, சுசீலா பற்றி கேளுங்க. எங்க சுசீலான்னு அடிக்கடி வருது, அது சுசீலா யார்? அவர் தான் விரசமான கேள்வி கூட கேளுங்கன்னாரு. ஆனால் அந்த சவுக்கு சங்கர் விட்டார். மீதி பேரெல்லாம் கேள்வி கேட்கும்போது இந்த கேள்வியை தவிர்த்துருங்க, இனி ஏன்ப்பா என்கிட்ட தான் இதை வந்து கேட்கணுமா? இந்த விகடன்லாம் கூட ஒரு அளவுக்கு கேள்வி கேட்டாங்க. எல்லா பத்திரிகையிலும் யார் பேசுறது? இந்த சுசீலா பேசி நீங்கள் வாங்கன்றாங்க, அவங்க தான் வந்து கூட்டிட்டு போகிறாங்க. எல்லாருக்கும் அதுதாங்க நடக்குது. இப்போ கூட நீங்கள் நேரடியாக ஃபோன் பண்ணால் ராமதாஸ் அவர்களே ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. ஏங்க, அது நேரடியாக ஃபோன் பண்ணால் பேசுறது கரெக்டு. இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தாரு? யார் போய் பேசியிருந்தாங்க? சுசீலா தாங்க எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுது. நீங்கள் போங்க பேட்டி கொடுப்பாருன்னா அவருக்கு ராமதாஸை கேட்டால் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உள்ள உட்கார வைக்கிறாரு.
அதுதானே தவிர, இல்லைன்னா அவர் இதுக்கு முன்னாடி யார் அந்த மாதிரி தனியாக ஒரு சின்ன இதுக்கெல்லாம் பேட்டியை கொடுத்தது இல்லையே. இப்போ வியாழக்கிழமையோட க்ளோஸ், அது கூட இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் அதை பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம். இன்னும் எல்லா உண்மைகளையும் வெளியிடட்டும். இது என்னென்னா முழுங்குது இல்லைங்களா, நாய் கக்குது. இப்போ ஒன்றா கக்கட்டும், அவ்வளோதான். நான் சொன்னதை நம்ம என்ன பேசுகிறோமோ அதை முழுங்கிட்டு அப்படியே வாந்தி எடுக்கிறாம நடக்குது. அங்கே சர்வமும் என்ன நடந்திருக்குதுன்னா, ராமதாஸ் சாவறதுக்குள்ளே எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு இந்த மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு போனால் பரவாயில்ல, நம்ம ஒரு நல்ல வழி அனுப்பலாம். இந்த செத்து போன தியாகிகள், உன்னை நம்பி வந்தவன் நடு ரோட்டில் நிற்கிறான், உனக்காக உழைத்தவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். கோடையிடி குமாரசாமி அப்படின்னு ஒருத்தர், அவர்லாம் எப்படி போனார். அதுக்கு அடுத்தது நாட்டுக்கவி தியாகராஜன், நான் அதெல்லாம் சொல்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன் அவனுக்கு. அப்புறம் பாலசண்முகம் அஞ்சா நெஞ்சன்னா யார், அப்போ டி.ஏ. ஜெயராமன், இவெல்லாம் ஒரு இது தஞ்சை மாவட்டம். அடுத்தது மாவீரன்னா யார், இப்போ மாவீரன்னா கொற்றவமூர்த்திங்க. இந்த மாதிரி பெரிய ஐயான்னா ஒரே ஒரு ஆள் தான் ஐயா. யாருன்னா அவர் பாக்கம் ராமகிருஷ்ணன். அவர் தான் பண்ணையார் மாதிரி அந்த காலத்தில் பிகாம் படிச்சவர், துண்டு போட்டுன்னு வருவார். அவர் பார்த்த உடனே மரியாதையாக எல்லாம் ஐயான்னு. இவனெல்லாம் சொன்னதே கிடையாதுங்க. இவனா குலதெய்வங்கிறான், இவனா ஐயா கொய்யாங்கிறான். இது என்ன, நாங்களாம் அப்போல்லாம் ஏதாவது ஒரு இதில் கிளிப்பிங்ஸில் எதாவது பாருங்கள். இல்லைங்க, இவனா சொல்லி இவனா எழுதிக்கின்னு இவனா பண்ணிக்கின்னு தன்னை செல்ஃப் போஸ்டிங் இது மாதிரி பண்ணிகிட்ருக்கா மாதிரி. ஸோ சுசிலா மேட்ரை வெளியில் கொண்டு வாங்க பார்க்கலாம் சார். நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இவ்வளோ தொடர்ச்சியாக எல்லா வீடியோலையும் பேசியிருக்கீங்க, இப்பயும் இந்த அளவுக்கு செய்திகளை கொடுங்க. இன்னொரு கூடுதலாக ஒன்று சொல்லுங்க, சுசிலானுடைய ஃபோன் நம்பர், செல்ஃபோனை சுசிலா ராமதாஸ் தான் இருக்குது, அது நீங்களாம் பார்த்துங்க. சரி சார், நன்றி சார், நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. மீண்டும் இன்றைய அரசியல் தனி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.